ஹூ காமினி இந்த ஒரு பேர் காமினி இந்த ஒரு பேர் தான் இன்றைக்கி வந்து தான் இன்டர்நெட்டில் எல்லாரும் உலக அளவில் யாருமே தேடாமல் இருந்துக்கவே மாட்டீங்க. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப இந்த பேர் வந்து எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஆயிடுச்சு. யார் இந்த காமினின்னு சொல்லி தான் மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அவர் இறந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருந்த மக்கள் ஏதோ தன்னோட குடும்பத்திலேயே ஒருத்தர் இறந்த மாதிரி தலையில் அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், அவரோட அந்த அந்த பாடி எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஊரில் இருந்த மக்கள்லாம் சேர்ந்து அவ்வளோ கூட்டமாக போயிட்டு அழுததாக இருக்கட்டும். கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃபுட்டேஜ் தான் இப்போ ஃபுல்லாகவே வந்தோம்னா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. யார் தாண்டா அந்த காமெடின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஊரோட உச்ச தலைவர்னு சொல்லி சொல்லப்படுது. சரிடா உச்ச தலைவர்னு என்னடா நம்மளுக்கு மன்னர் தெரியும், அதிபர் தெரியும், பிரதமர் தெரியும். அது என்னடா உச்ச தலைவர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ பார்த்தீங்களா மன்னர், பிரதமர், அதிபர் அதுக்கு எல்லாத்துக்குமே மேலே தான் வந்துட்டுனா உச்ச தலைவருங்கிற அந்த ஒரு பதவி இருக்குது. சரி இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டுனா அவர் யார், இதுக்கு மேலே என்ன பண்ணிருந்தாரு, இப்போ என்னவா இருக்காருன்னு சொல்லி தான் மெயின் இந்த வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1939 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு பிறக்கிறாரு. எங்கே சொல்லிக்கின்னு ஈரான்லேயே தான் வந்துட்டு பிறக்கிறாரு. இவரோட அப்பா பேர் என்னன்னு தெரியுது ஜாவித் காமினி. இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மதகுருவாக வந்து தான் இருக்கார். மதகுருன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த இஸ்லாத்தை வந்து கற்பிக்கிற ஒரு மதகுருவாக வந்துட்டு தான் இருக்கார். கிட்டத்தட்ட 1970 அந்த ஆண்டுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷா வம்சத்தினர் கிட்டத்தட்ட அந்த ஒரு வம்சாவளி இருப்பாங்க. ஷான்னு சொல்லி ஒரு வம்சாவளி. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஷா வம்சத்தோட ஆட்சி வந்துன்னா ரொம்ப வந்து அங்கே இருக்கிற ஈரான் மக்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஷா வம்சத்தோட ஆட்சியை பேக்ரவுண்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற யாருன்னு சொல்லிங்கன்னா அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஈரானில் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ளே வர அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்த மக்களுக்குலாம் அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து பிடிக்கல. வெஸ்டர்ன் கல்ச்சர் அவங்களுக்கு வர்றது வந்து உள்ளே பிடிக்கல. அப்புறமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அயத்துல்லா அலி காமினி. இவர் தான் வந்து ஃபஸ்ட் டைம் அதுக்காக போராடுறாரு. வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ளே வரக்கூடாது, இங்கே நிறைய பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அதனால் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தால் நாடு மோசமாயிருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணுறாங்க. இதனால் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட பல வருஷம் இவரை வந்து ஜெயிலில் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டார்ச்சர் இவர் ஜெயிலில் வச்சு பண்ணியிருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமினி அவர்களும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸு, அந்த ஊரில் இருந்த நிறைய மதகுருக்கள், அதாவது இஸ்லாத்தை பரப்புகிற நிறைய மதகுருக்களை வந்து சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வெடிக்குது ஈரானில். என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஷா வம்சத்தினர்னு ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அதோட விளைவாக வந்து 1979 ஷாங்கிற அந்த ஆட்சியை வந்துன்னா ஷா அவங்களோட வம்சாவளியோட ஆட்சி வந்துன்னா தூக்கி எறியப்படுது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1979 அவங்க ஷா வம்சாவளியோட ஆட்சியை தூக்கி எறிஞ்சதில் மிகப்பெரிய வந்து பங்கு வந்து பார்த்திங்கன்னா அயத்துல்லா அலி காமினி இவருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போது அந்த காலகட்டத்தில் இருந்த அதிபராக இருந்த கிட்டத்தட்ட முகமது அலிங்கிற அந்த அதிபர் வந்து பெரிய ஒரு பாம்பு பிளாஸ்டில் வந்து இறந்து போகிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிங்கன்னா 1982 இவர் வந்துட்டு அந்த நாட்டுக்கு ஒரு அதிபராகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யார் நம்ம அயத்துல்லா அலி காமினி அவர்களை ஃபஸ்ட் டைம் வந்துன்னா அதிபராக ஆகிறாரு அந்த நாட்டுக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது 1989 உச்ச தலைவராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உச்ச தலைவருங்கிறது கிட்டத்தட்ட அதிபருக்கு மேலே ஒரு போஸ்டிங்கு. அதிபரே என்ன பண்ணாலும் அந்த ஒரு நாட்டோட அதிபர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு நிறைய பேர் நம்புவீங்க. பட் அந்த அதிபரே எது பண்ணாலும் நம்ம அயத்துல்லா அலி காமினி இவர்கிட்ட கேட்டதை உச்ச தலைவர்கிட்ட கேட்டதை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணணும், ஒரு பெரிய போராக இருக்கட்டும், அவங்களை அடிக்கலாமா வேண்டாமான்றது அந்த நாட்டில் இருக்க எல்லா கண்ட்ரோலுமே மேக்ஸிமம் கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு நம்ம உச்ச தலைவர்கிட்ட தான் இருக்கும். கிட்டத்தட்ட இவர் உச்ச தலைவரை எத்தனை வருஷம் இருந்திருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 37 வருஷம் வந்துட்டுனா அந்த நாட்டோட மக்களாகவே வந்துட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருந்த நிறைய பேர் வந்துட்டு இவரை இழந்ததில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அது ரூமராக உண்மையான்னு சொல்லி சீரியஸாக தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இவர் இறக்கிறதுக்கு முன்னாலே நிறைய ஸ்கெட்செல்லாம் அதாவது நிறைய பிளான்லாம் வந்துட்டு போட்டு தந்து இறந்துருக்காராமா. அதாவது இப்போ இவங்களை அடிங்க, இப்படி அடிங்க, இப்படியெல்லாம் அடித்தா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வந்துட்டு எழுதி தந்துட்டு தான் இருந்திருக்காருன்னு சொல்லி ஒரு ரூமராக உண்மையே தெரியல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயத்துல்லா அலி காமினி அவரோட வரலாறு. இதை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நிறைய பேர் யாருன்னு தெரியாமல் ஒருத்தர் இறந்துருக்காரு, யாரோ ஒருத்தர் போட்டு ஒருத்தர் இறந்துருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசியிருக்கவங்க இவ்வளோ பெரிய தலைவர் அவருன்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.